ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட்டை வச்சு ஒரு கேரட் ஸ்குவாஷ் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு 300 கிராம் கிட்ட கேரட், அதே 300 கிராமுக்கு சுகர் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா 400 கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, 2 துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சி இஞ்சி சாறை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமனையும் நம்ம கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேரட் நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு இதில் தோலை சீவி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேரட்டை வச்சு ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில்லுன்னு தேவைப்படும். அது ஒரு நியூட்ரிஷியஸாக நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான், அதால் தான் இன்றைக்கி இதை வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ கேரட் இதை 300 400 கிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதே அளவு சுகர், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 2 துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெமனும் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக தோல் எடுத்துகிட்டு சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக விட்டு தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சரியா? இந்த அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் இப்போ ப்ரொசீஜர். இதுதான், இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த இஞ்சியை அரைச்சி இஞ்சி சாறு எடுத்துக்கணும். லெமனை கட் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். சுகர் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான். சரியா? இதை நம்ம தண்ணி விட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறோம். அதே மாதிரி இஞ்சி சாறையும் அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறோம். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுன்னு வரப்போம். கேரட் அரைச்சி வச்ச விழுது, சர்க்கரை, எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு. இப்போ ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இதை பாருங்கள், ஆல்ரெடி ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இதில் நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சுகர் போட்டுக்கோங்க. இதை விட உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். சரியா? இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் நம்ம தண்ணி விடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது கரையும். நம்ம கைவிடாமல் கொஞ்சம் அப்படி கரையும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் விழுது, அதையும் நம்ம இது உள்ள சேர்க்க போகிறோம். ஏன் அந்த எலுமிச்சை சாறு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்குவாஷ்லாம் பண்ணும்போது உறைஞ்சிடக்கூடிய தன்மை இருக்கும். அது உறையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம எலுமிச்சை சாறை இதில் நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா வித ஸ்குவாஷ்லேயுமே எலுமிச்சை சாறு அதுக்கு தான். இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு நீங்கள் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் போட்டு ஒரு 11-12 மணிக்கு எடுத்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஜோராக இருக்கும். குழந்தைங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதில் விட்டமின் ஏ எல்லாமே இருக்கு இல்லையா? கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொரியல் அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஒரு ஸ்குவாஷ் பண்ணி நம்ம வீட்லேயே ஹோம்மேட் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும், இதுக்கு ப்ரிசர்வேட்டிவே எதுனா லெமன் ஜூஸ் தான். அதுக்கப்புறம் இதில் ஃபுட் கலர்ஸ் நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. வெறும் கேரட் மட்டும்தான். கேரட்டோட கலர் தான். இதில் வேறு எதையுமே நம்ம சேர்க்கலை. இப்போது நல்லா கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இதில் சேர்க்குறோம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கலரணும். எப்படின்னா, இந்த சர்க்கரை இதெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு இதுக்கு பதம்லாம் கிடையவே கிடையாது. சரியா? சர்க்கரை நல்லா கரையணும். அவ்வளோதான். இது குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கோ கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து கொடுத்து அசத்தலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுலேயே இதே மாதிரி இன்னொரு
ஐட்டமாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் சிலதை நம்மளுக்கு மறந்து போயிடும் இல்லையா, அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் எல்லாம், ஆனாலும் நம்ம சில சமயம் மறந்துடும். ஆஹா, இதை பார்க்கும்போது ஆமாம்மா நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னு. இப்போ இதில் குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதை குடிக்கும் போது அங்கங்கே அப்படி அந்த ஒரு கிரன்ச்சியோடு இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். சரியா? இதை பாருங்கள், எவ்வளோ ஸ்குவாஷ் நம்ம வீட்லேயே இம்மீடியட்டாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா திக்காக ஆகிடும். அதால் ரொம்ப திக்காகாது. அதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப திக்காகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எலுமிச்சை சாறு விட போகிறோம். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இஞ்சி சாறு. சரியா? இது நல்லா கொதிக்கட்டும். லேஸ் பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும், அதால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒவ்வொரு ஸ்குவாஷாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வெளியில் நம்ம போவேன்னா, இப்போ ட்ராவல் பண்ணும்போது கூட இதை நல்லா நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துன்னு போய் தைரியமாக குடிக்கலாம். இது ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் இயரே நான் வந்து மின்ட்டு ஸ்குவாஷ் போட்டிருக்கேன் பாருங்கள். மின்ட்டு வந்து இப்போ ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் ஈஸியாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் வந்து அதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா அப்படியே ஒயிட்டாக கூட நீங்கள் விட்டுடலாம். மின்ட்டு தான் சேர்க்குறமே அது பச்சை வரும்லாம் நினைக்காதீங்க. சரியா? நீங்கள் அதை போய் நீங்கள் நம்மளோட இதில் வந்து சேனலில் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலில் போய் பாருங்கள். மின்ட்டு ஸ்குவாஷ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து கேரட் ஸ்குவாஷ் போடுறேன். அடுத்தது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இன்னர் ஸ்குவாஷ் ஒன்று போட போகிறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், நீங்கள் சுகர் சேர்க்குறீங்களேன்னு சொல்கிறீங்களா, பரவாயில்லைங்க. ஒரு நாள் சாப்பிட்றதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் இந்த ஸ்குவாஷுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து நாட்டு சர்க்கரையை எதுவுமேலாம் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. இப்போ நல்லா இந்த கொதிச்சு வருது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் விட போகிறோம். இது ரெண்டு தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவே. அதாவது கெட்டி ஆகாமல் உறைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் வைக்கிறோமோ அதே ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டாலும் லெமன் விட்டதால் கசந்து போயிடும். அதால் கொஞ்சம் நேரம், ஏன்னா இது ஆல்ரெடி வந்து கேரட் வந்து வெந்திருக்கு இல்லையா. சுகர் சிரப்பையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெந்து போன இதையும் நம்ம வந்து கேரட்டையும் இதில் போட்டுட்டோம். அதையும் நல்ல ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எலுமிச்சை சாறும் இஞ்சி சாறும் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இதை பாருங்கள். ஆஹா, என்ன ஒரு வாசனை! நல்ல ஒரு வாசனை வருது, செம்மையாக. கேஸை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வைங்க. இது நல்லா ஆறட்டும். அப்புறம் கிளாஸ் பாட்டிலில் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கலர். குழந்தைங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். ஐஸ் க்யூப் போட்டுட்டு இந்த ஸ்குவாஷையும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டரையும் போட்டு விடுங்க, செம்மையாக இருக்கும். ஐஸ் க்யூப் ஒன்று போட்டுக்கோங்க, நிறைய ஐஸ் வாட்டர் விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே நிறைய ஐஸ் போட்டுட்டு நிறைய தண்ணி விட்டிங்கன்னா இதனோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அவ்வளோதான், கேரட் ஸ்குவாஷ் தயார். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இதை பாருங்கள், நல்லா ரெடி ஆயாச்சு. அதனால் நம்மளோட சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி அடுத்து என்ன ஸ்குவாஷ் பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஆல்ரெடி மின்ட்டு போட்டிருக்கேன், அதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. கேரட் இதை இப்போ போட்டிருக்கேன், அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்குவாஷையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன், பாருங்கள். ஓகேவா? இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியும்.
ஆனால் நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா அதே கேரட்டோட கலர் தான் நம்மளுக்கு தெரியும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ இம்மீடியட்டாக வீட்லேயே ரெடி பண்ணிட பார்த்தீங்களா கேரட் ஸ்குவாஷை. சூப்பர். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். அடங்கினோன்னா மூடி போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணலை, ஏன்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே போகிறோன்னு நான் நினைக்கிறேன். சரியா? வேணும் உங்களுக்கு ஆரஞ்சு இருந்ததுன்னா ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு இருக்குது என்கிட்ட, பட் வந்து நான் ஆட் பண்ணலை. லெமன் ஜூஸே போகிறோன்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். அதில் என்ன, லெமனில் விட்டமின் சி இருக்குது, இதில் விட்டமின் ஏ இருக்குது, இஞ்சிலையும் ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் இஞ்சி சாறு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்கும்போது நல்லதாக இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இது வந்து என்ன, ஒரு டம்ளர் குடிப்போமா ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அதால் நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு பாதிப்புகள் வராது. ஏன்னா இப்போ ஸ்வெட்டிங்லாம் வரதால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்குவாஷ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி என்னன்றது சொல்கிறேன். கேரட் ஸ்குவாஷ் தயாராகியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஓகேவா? இது கொஞ்சம் ஆறட்டும். சில்லுன்னு எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. இதை பாருங்கள், கேரட் ஸ்குவாஷ் ரெடி ஆயாச்சு. ஒரு கிளாஸ் டம்ளரில் ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன், கேரட் ஸ்குவாஷையும் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சமும் கேரட் ஸ்குவாஷ் விடலாம். வேணும்னா நீங்கள் தண்ணி வேணுன்னா விட்டுக்கலாம். சூப்பராக இதை பாருங்கள். அதாவது இப்போ டைம் வந்து 2:30. ஒரு சில்லுன்னு இந்த டைமில் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்குவாஷ் குடித்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை பாருங்கள், கலர் எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. அதுக்குன்னே உங்களுக்கு வந்து சன்லைட் வரா மாதிரி அந்த இடத்துலையே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது கலரும். இதில் வந்து எந்த ஃபுட் கலர்ஸும் நம்ம ஆட் பண்ணலை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசந்துக்கங்க. பாய். சியர்ஸ்.